வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது வெண்பொங்கல். வெண்பொங்கல் சொன்ன உடனே எல்லாரும் வந்து பச்சை அரிசி வச்சு தான் வீட்டில் குக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வரகு அரிசி வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வரகு அரிசியை பற்றி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்களா? அந்த டைமில் வரகு அரிசியை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சாப்பிட்டா தான் அந்த டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாசிப்பருப்பு, வரகு அரிசி, கொஞ்சம் மிளகு, சீரகம், நெய் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதோட ஒரு வேர்க்கடலை சட்னி. இந்த மாதிரி ரெசிபிக்கு வேர்க்கடலை சட்னி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வரகு அரிசி பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வரகரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, பொடிசு நறுக்கு இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 15-20 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 4-6 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வரகரிசி பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த வரகரிசியை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இந்த வரகு அரிசியோட கொஞ்சம் பாசிப்பருப்பு போட போகிறோம். உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் பாசிப்பருப்பு எக்ஸ்ட்ரா போடுவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா வரகரிசி 1 கப்புக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். நார்மலாக வீட்டில் பச்சை அரிசி வச்சு நீங்கள் பண்ணும்போது 1க்கு 1/4 கப்பு தான் பாசிப்பருப்பு போடுவாங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வரகரிசி சாப்பிடும்போது டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் பாசிப்பருப்பை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிறது எவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா மட்டும் போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இதை அப்படியே எடுத்து குக்கரில் போட்டு வேக வேண்டியதான். இந்த குக்கரில் போட்ட பிறகு இந்த வரகு அரிசி வேக வைக்கிறதுக்கு வாட்டர் ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா பருப்பும் அரிசியும் சேர்ந்து 1 கப் எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் 2.25 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். சரிங்களா? அதாவது 1 கப்பு அரிசி பருப்புக்கும் 2.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த வரகு அரிசி பொங்கல் வந்து நீங்கள் குக் பண்ணி முடிச்ச பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆனால் இதுவே 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டியான ஒரு பக்கம் வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி வேக வைக்கும் போது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். எடுத்த உடனே கெட்டியாக இருந்ததுன்னா போக போக ரொம்ப கெட்டியாகிடும், சாப்பிட பிடிக்காது. இதுக்கப்புறம் தாளிப்பு போட போகிறோம். ஒரு பொங்கலுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தாளிப்பு. அந்த தாளிப்பு கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மிளகு போட்டிருக்கோம். இந்த மிளகு போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். சில பேர் அந்த நெய் சூடாகாமல் மிளகு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. சூடான நெய்யில் தான் மிளகு போடணும். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும். இதுக்கு பிறகு சீரகம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கலர் மாறும் பார்த்தீங்களா அந்த முந்திரி பருப்பு. அந்த டைமில் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சூடோடு எடுத்துன்னு போயிட்டு டப்புன்னு நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச அந்த வரகு அரிசியும் பாசிப்பருப்போட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே மூடி போட்டு தம் போடுங்க. அப்போ தான் அந்த தாளிப்போட வாசனை அப்படியே இருக்கும், நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த வரகு அரிசி உப்புமா எப்படி இருக்குன்னு. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல், அதாவது வரகு அரிசி வெண்பொங்கல் ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல? உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 1/2 மணி கழிச்சு நீங்கள் தட்டில் போட்டு சாப்பிடும்போது அந்த வரகரிசி பொங்கல் வந்து கெட்டியான பக்குவத்தில் வந்துடும். நான் வாட்டர் சொன்ன ரேஷியும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி ஜாலியாக சாப்பிடுவாங்க. இதோட கொஞ்சம் வேர்க்கடலை சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல? அதனால் இந்த காம்போவில் வேர்க்கடலை சட்னி நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 200 கிராம், தேங்காய் பத்தை 1 நம்பர், சின்ன வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பச்சை வேர்க்கடலை அப்படியே போட்டு அரைச்சி இந்த சட்னி பண்ணக்கூடாது.
ஏன் கேட்டிங்கன்னா இந்த சட்னி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்தமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த வேர்க்கடலையை கடலையை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது நீங்கள் பார்த்து வறுக்கணும். சில பேர் வேர்க்கடலை வறுக்கும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கொஞ்சம் வறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கருப்பாகவும் ஒரு சைடு வந்து கலர் இல்லாமையும் வறுத்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துருவாங்க. அதாவது உங்களோட அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமான ஃப்ளேம் வச்சு வறுக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருகி போனால் உங்களுக்கு டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். அதனால் வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் வறுத்து இந்த மாதிரி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இந்த வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணாலே தோல் வந்துடும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரெக்டாக வறுத்துருக்கணும். ஒன்று 2 வேர்க்கடலை கொஞ்சம் தோல் இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் முழுசாக எல்லாமே அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி, அதாவது 200 கிராமுக்கு கண்டிப்பாக தேங்காய் ஒரு பத்தை போடுற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் எதுக்காக போடுறேன்னா அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். அதில் இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் புளிப்புக்காக கொஞ்சம் புளி போட்டிருக்கோம். புளி வந்து ஒரு சின்ன துண்டு. 10 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 7 காஞ்ச மிளகா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். மீதி 3 காஞ்ச மிளகாவும் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டனா கரெக்டாக ஒரு 95% அரைச்சிருங்க. கொஞ்சம் 1-2 குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே டைமில் சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா தாளிப்பு போட போகிறோம். இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் சட்னி அரைச்சிட்டு சும்மா அப்படி தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்பராக தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா பொரிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உளுத்தம்பருப்பு போட்டுருக்கோம். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வைங்க. கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வாட்டும். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த சட்னியில் அந்த உளுத்தம்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலர் வாட்டும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகா போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். என்னங்க இந்த வரகு அரிசி வெண்பொங்கலும் இந்த வேர்க்கடலை சட்னியை எப்படி பண்ண தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.